சித்திரை மாதம்லாம் வர வர என்ன ஆகுமோ தெரிய மாட்டேக்கே. இப்பயே இப்படி வெந்து போகுது, வேதையாக ஊற்றிட்டு கிடக்கு. சும்மா இருந்தாலே இப்படி வேர்க்குதே. ஏக்கா வீட்டில் இருக்கியாளா? அட ராணி உள்ள வாட்டி, நான் இதோ இதில் தான் நிற்கவா. என்னட்டி புதுசாக இந்த பக்கம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த பக்கமாக வந்தேன். அதான் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறிய என்ன ஏதுன்னு கேட்டு போகலான்ட்டு வந்தேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டுல. ஆமாம், இப்போ உங்களுக்கு உடம்புலாம் எப்படி இருக்குது? பரவாயில்லையா? பரவாயில்லட்டி, ஏதோ அந்த ஏசப்பா புண்ணியத்தில் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. ஒன்றும் படுத்த படிக்கையாலாம் இல்லை, அந்தாலும் உலாத்திட்டு தான் கிடக்கேன். பார்ப்போம், இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற காலம் எப்படி ஓடுமோ என்னவோ, எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அட நீங்கள் என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதான் அவனுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டல, மருமகளை வேலை செய்ய சொல்லிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க. உடம்பு தன்னால சரியாக போயிடும். எல்லா வேலையும் நீங்களே எதுக்கு இழுத்து போட்டு செஞ்சுட்டு அடக்கிய? அட ஏன்ட்டி நீ வர அந்த வயிற்றுச்சில் கிளப்பிட்டு எடுக்க? நீயும் மாமியாவா ஆகிட்ட தானே? உன் மருமக வீட்டில் எல்லா வேலையுமா செஞ்சுட்டு எடுக்கா? உன் மருமவளும் என் மருமவளும் சேர்ந்து தான் ஊரையே சுற்றிட்டு வராள்வ. இதில் எங்கே இருந்தால் அவள் எல்லா வேலையும் செய்ய போகிறான்? ஏதோ கடமைக்கு சோறு பொங்கி வைப்பா அவள். என் அம்மாவும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் பிள்ளைக்காக சோறு பொங்கிட்டு எடுக்கா. அவங்க 2 பேருக்கும் பொங்குறதால அது எனக்கும் போட்டுட்டு ஏதோ ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. அவள் சோறு பொங்கிட்டானா வீட்டில் மற்ற சுற்று வேலையெல்லாம் ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தாதானே முடியும். வேறு நானும் சும்மாவே இருந்தேன்னா அதுவே உடம்புக்கு பாதிப்பாயிரும் டாக்டர் சொன்னாவ. அதான் அந்தால எதனா 1-2 வேலை செஞ்சுட்டு எடுப்பேன். மற்றபடி எல்லா வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். அவளும் செய்வா, ஆனால் என்ன மொத்த வேலையும் செய்ய மாட்டாள். அவள் இஷ்டத்துக்கும் நினச்சி செஞ்சுட்டு எடுப்பாள். சரி என்னமோ போ, நம்ம காலம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் அவள் தானே பார்க்க போகிறான்னு விட்டுவிட்டேன். ஆனால் பரவாயில்லக்கா, உங்கள் மருமவளாவது ஏதோ அவளுக்கு எப்போ தோணுதோ அப்பயாவது வேலை செய்யாலே. எங்கள் வீட்லேயும் தான் ஒன்று இருக்கே, ஒரு வேலையும் செய்யாதுக்கா. கடமைக்கு எதனா 1-2 செஞ்சுட்டு ஏதாவது ஒரு சாக சொல்லிட்டு ஓடி போயிடும். இத்தனை நாள் ஆகிட்டு, கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆகிட்டு அவளுக்கு இன்னும் ஒரு சோறு பொங்கி குழம்பு உருப்படியாக வைக்க தெரியாது. அப்படியே எதையாவது செஞ்சு கொடுத்தான்னா அன்றைக்கி எல்லாத்துக்கும் வயிற்றால போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் எனத்தையாவது பண்ணிட்டு எனக்கு. உங்கள் மருமவளாவது ஏதோ புருஷனுக்கும் பிள்ளைக்குமாவது சோறு பொங்கணும்னு பொங்கி அதையாவது உங்களுக்கு கொடுக்காவில்ல. என்னை பற்றியெல்லாம் இன்னும் நானே பொங்கி நானே தின்னுட்டு இருக்கேன். எனக்கு அந்த கொடுப்பனையே இல்லை. விடுங்க, நமக்கு வந்த வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு போவோம். சரி விடு டீ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோம் அதானே நடக்கும். ஏக்கா ஒரு விஷயம் கேள்விப்பட்டியாளா? இந்த கீதா இருக்கால, அவன் எப்போ பார்த்தாலும் ராத்திரி லேட்டாக தான் போகிறாளாம் வீட்டுக்கு. ஆனால் யாரு டீ? எந்த கீதா? இந்த அவள் புருஷன் கூட வெளிநாட்டில் கிடக்கானே அந்த பொண்ணுலையா? ஆமாங்க்கா, அவளே தான். தினம் ராத்திரி 11 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வராளாம். ஆனால் என்னடி சொல்லிய? நிஜமாவா? ஏன் அம்பட்டு நேரம் அவள் வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கா? அட அதெல்லாம் நமக்கு எப்படிக்கா தெரியும்? அவன் வீட்டுக்காரவே வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் இப்படி ஊரை சுற்றிட்டு தெரியா? தினம் ராத்திரி நைட்டெல்லாம் உட்காந்து ஃபோனு பேசிகிட்டு எடுக்காளாங்க்கா. என்னத்தை சொல்லி அது காலை எப்படி எட்டு எடுக்க பாருங்க. அவங்க புருஷன்ட்ட தான் பேசுகிறாளா, யார்கிட்ட பேசுகிறா எதுவும் தெரியாது. ஆனால் தினம் ராத்திரிக்கு லேட்டாக தான் வரா. எங்கே தான் போயிட்டு வராளோ தெரில. ஒரு சில நாள் காலையில் 3 மணி வரைக்கும் கூட வர மாட்டேக்கா போல இருக்குது. எங்கள் வீட்டுக்காரவே ஒரு நாள் மழையாக இருக்குது, மாடை எடுத்துகிட்டு வந்து கொட்டையில் கட்டிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அப்போ தான் வீட்டுக்கு வராலாம். என்னத்தை சொல்ல. ஆனால் என்னட்டி இது கூத்தா எடுக்கு? என்ன இப்படிலாம் இருக்காளுவ? அவள் புருஷன் எங்கே அனாமத்தா போய் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா, இவன் இப்படி ஊரை சுற்றிட்டு தெரியாளே. இதெல்லாம் அவள் புருஷனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. எப்படி மாறிட்டு இருப்பத்தியா பிள்ளையெல்லாம்? சே. ஆனால் ஆமாங்க்கா, காலம் ரொம்ப கெட்டு போயிட்டு. அதுக்கு தான் கல்யாணம் முடிச்சா புருஷன் முன்னாடி ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லியது. இப்படி அவள் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டான் எங்கேயோ, இவன் இங்கே ஊரை சுற்றிட்டு தெரியா. கூட பெரியவங்களும் கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை பார்த்துட்டியலா. அதான் ஒத்த பிள்ளை கிடக்கு, அந்த பிள்ளையை கூட கவனிக்காமல் ஊரை சுற்றிட்டு தெரியா. இதெல்லாம் எங்கே போய் முடி போதோ தெரியல. இது இருக்கிறது தெரியாமல் நான் பாட்டுக்கு இங்கே வந்து நின்று பேசிட்டு எடுக்கனே. என்னத்தே ஏதோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்கியா போல இருக்கு 2 பேரும்? அது ஒன்றும் இல்லை மக்களே, சும்மா வந்தால் இந்த பக்கமாக அதை பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம் மக்களே, இந்த பக்கமாக வந்தேன். நம்ம அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டா, அதான் இருந்தாலும் எப்படி இருக்காவ என்ன ஏதுன்னு பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஆமாம், நீ இவ்வளோ நேரம் உள்ளதாக இருந்தியோ? நீ எப்படி இருக்க மக்களே? நான் உள்ளதான் இருந்தேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் அப்படி மும்முரமாக என்ன பேசிகிட்டு இருந்திய? யாரை பற்றி புறணி பேசிகிட்டு இருந்திய? ஆனால் நாங்கள் யாரை பற்றிட்டு புறணி பேச போகிறோம்? அதான் சொல்லியோம்ல, அவர் ரொம்ப நாள் கழித்து வந்ததாலே எப்படி இருக்கியோ என்ன எதுன்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீ வந்துட்ட, அதுக்குள்ளே நாங்கள் புறணி பேசணும்னு சொல்லிட்டு எடுக்க. அட ஏன் தே இப்படி போய் சொல்லிடுறிய? நீங்கள் கீதாவை பற்றி பேசிகிட்டு இருந்து எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வாரேன். அப்படியே கேட்டால் என்னட்டு இப்போ? அதான் அவள்
பண்ணியதெல்லாம் உண்மை தானே. அதை தான் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். காலம் எப்படி கேட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வேற என்ன தப்பாக பேசினோம்? ஏத்தே, ஒருத்தவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் எது பேசினாலும் தப்பு தான் தே. அந்த பிள்ளை ராத்திரி லேட்டாக வருதுன்னு சொல்லிட்டு அவளை பற்றி இப்படி தப்பாக பேசிட்டு அடிக்கையிலே ஊரை சுற்றிட்டு தெரியா அவள் பிள்ளையை பார்க்க மாட்டேக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யான்னு உங்களுக்கு தெரியுமா? வேற என்ன மக்களே செய்ய போறா? அவள் தான் ஊரை சுற்றிட்டு தெரியான்னு ஊர் முழுக்க பேசிட்டு அடிக்கே. ஊர் பேசினா உண்மையாயிடுமாத்தே. ஏன் தான் இப்படிலாம் இருக்கியாலோ இன்னும் நீங்கள் மாறாமல். அப்போ வேற என்னடி பண்ணியா அவ்வளோ நேரம் லேட்டாக வர்றதுக்கு என்ன காரணம் வேற? ஏட்டே, அந்த கீதா ஒன்றும் சும்மா ஊரை சுற்றிட்டு தெரியல. அது வேலைக்கு போயிட்டு எடுக்கு. ஒரு நாள் காலையில் போயிட்டு சாயங்காலம் வருவா, ஒரு நாள் மதியம் போயிட்டு நைட்டு வருவா, ஒரு சில நாள் நைட்டு போயிட்டு காலையில் வருவா. யூஎஸ் கம்பெனி இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிக்கு எதுக்காவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஷிஃப்ட் மாற்றி மாற்றி போட்டு உயிரை எடுப்பானுவேன். அடி ஆத்தே, அந்த பிள்ளை வேலைக்கெல்லாம் போகுதோ? அவள் புருஷன் தான் கை நிறைய வெளிநாட்டில் சம்பாதிக்காமலடி. அப்புறம் எதுக்கு இவ ஒரு பக்கம் வேலைக்கு ஓடிட்டனக்கா? அது எப்படித்தான் எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வரச்ச பார்த்தேன். கார்லேருந்து இறங்கி வந்துட்டு இருந்தேன். ஐடி கார்டெலாம் போட்டுட்டு இருக்கவும் என்ன டீ வேலைக்கு போறியா என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியும் அவள் வேலைக்கு போகிறா, ஷிஃப்ட் மாற்றி மாற்றி போடியாவ அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அவள் ஏன் வேலைக்கு போகிறா எதுக்கு போகிறான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ பார்த்தேன் வேலைக்கு போறியாடின்னு கேட்டேன். அது வரைக்கும் தான் எனக்கு கேட்க முடியும். அதுக்கு மேலே நீ ஏன் போகிற எதுக்கு போகிறேன்னு அவள் வாழ்க்கையில் போய் நான் முக்க நுழைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏட்டி எதுக்கடி அவள் வேலைக்கு போயிட்டு எடுப்பா? இப்போது அவள் புருஷன் நல்லா தானே சம்பாதிக்கான். ஒரு வேளை புருஷன் முன்னாடிக்குள்ளே எதுவும் சண்டை இருக்குமோ? ஆனால் யாருக்குக்கா தெரியும்? புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டையா இல்லை பணத்தில் ஆசை வந்துட்டா என்னன்னு யாருக்கு தெரியும்? பணத்து மேலே இருக்க ஆசை யாருக்கு தான் போகும்னு சொல்லு. காசை வாங்கி வாங்கி வைக்க சொன்னால் யாருக்கு வலிக்கும்? ஒரு வேளை பணம் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஓடியாலோ என்னன்னு தெரியல. இல்லை நீங்கள் சொல்லியா மாதிரி அவளுக்கும் வீட்டுக்கார வேலுக்கும் சண்டையான்னு கூட தெரியல. நமக்கு எதுக்கு அந்த கதை? விடுங்க. கத்திரிக்காய் முத்தனா கதை வீதிக்கு வரத்தானே போகுது. பார்ப்போம். ஆத்தாடி, இவங்க எதை சொன்னாலும் அதை வச்சே ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருக்காவலே. இவங்கள்ட்டெல்லாம் எப்படி தான் குடும்பம் நடத்தியதோ புரியல. சே, நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். பாத்தியாட்டி, கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு நடக்கா. நான் எதுவும் போயிட்டு வா மக்களே அது மாதிரி எதுவும் சொன்னேனா? எதுவும் கிடையாது. போகிறேன் வரேன்னு அப்படியே ஒரு கடமைக்கு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி விட வேண்டியது. பார்த்தேங்க்கா, நானும் எல்லாம் இப்படி தான் இருக்காளோ, என்ன பண்ணுறது? ஏட்டி உஷா, கொஞ்சம் இங்கே வா. சொல்லு பிரேமா. ஏட்டி என்ன இந்த பக்கம் எங்கே போயிட்டு எடுக்க? அது ஒன்றும் இல்லாட்டி என் மவளை ஸ்கூலில் விட்டுட்டு வரேன். சரி, நம்ம வசந்தி அக்கால எங்கேயாவது பார்த்தியா? காலையில் தண்ணி பிடிக்கிற இடத்துல பார்த்தேன். அதுக்கு பிறகு அவங்கள ஆளையே காணலை. தெரியலக்கா, நானும் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. அப்போ பார்த்தனே அதோட சரி. அப்படியாட்டி, ஒரு வேளை நம்ம நிர்மலாக்கா வீட்டுக்கு போயிருப்பாவளோ? சரி வா அங்கே போய் பார்ப்போம். ஆ சரி பிரேமா. நிர்மலாக்கா, நிர்மலாக்கா. அண்ணே உள்ள வாங்க மக்களே. ஏன் வெளியே நின்று கத்திட்டு அடிக்கீங்க? ஏன் மக்களே வெளியே நின்று கத்திட்டு அடிக்கீங்க? உள்ள வந்திருக்கலாம்ல. அட என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? என்னதான் ஒன்று மண்ணுமா பழகிருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது ஆள் இருக்கியெல்லாம் என்னன்னு கேட்டு தானே வரணும். வேறு நீங்கள் யாரும் இல்லாதப்போ வந்துட்டோம்னா என்ன பண்ணியது? அப்புறம் என்ன இருந்தாலும் பேச்சுவாங்களே சொல்லிட்டியானா திறந்து வீட்டுக்குள்ளே நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிச்சாலுவ அப்படின்னு சொல்லிட்டு அதை இருந்தாலும் கேட்டுட்டு வந்தேன். அட ஏன் மக்களே இப்படியெல்லாம் பேசிட்டு எடுக்காதுக்கு? நீ வரும்போது கேட்டுட்டே வாட்டாயி போதும். ஏக்கா, இந்த வசந்தி அக்கால் எங்கேயாவது பார்த்தியாளா? நான் காலையில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அவங்கள. இல்லை மக்களே, நானும் காலையில் கொண்டாடியில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்க்கலையே. என்ன ஆயிட்டு? அதாக்கா எனக்கும் தெரில. காலையிலேருந்து காணே இல்லை. நிர்மலாக்கா, அடே எல்லாம் இங்கே தான் இருக்கியாலோ? ஏக்கா எங்கக்கா போயிட்டியா காலையிலேருந்து? உங்களை தேடி தேடி காணே இல்லையே. ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் கொஞ்சம் வேலை கிடந்தது. அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு கொஞ்சம் கடை வீதி வரைக்கும் போக வேண்டியிருந்தது. போயிட்டு இப்போ தான் வாரேன். அட எல்லாம் இங்கே தான் இருக்கியாலோ? அட நம்ம லட்சு. வாங்க லட்சுமி அக்கா. ஏக்கா என்னக்கா என் மேலே கோவமாக இருக்கியலா? ஏம்மா நீ என்கிட்ட பேச வேண்டாமா போ. ஏக்கா ராணி அக்கா, நீங்களும் என் மேலே கோவமாக இருக்கீங்களாக்கா? அப்படிலாம் இல்லை மக்களே. அது ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அதுக்காக கோவமாக இருப்பாவே. ஆமாக்கா, எங்கே தண்ணி அடிக்காமல் போயிருமோன்ட்டு ஏதேதோ பேசிவிட்டேன். கோச்சிக்காதிய ஏக்கா. லட்சுமி அக்கா கோச்சிக்காதியாக்கா. ஏம்மா வேண்டாம்மா, உன் சங்கத்துமே எனக்கு வேண்டாம். ஏக்கா ஏன்க்கா இப்படி சொல்லுதிய? நம்ம என்ன அப்படியா பழகியிருக்கோம்? ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண்ணு பண்ணுக்குள்ளே ஜாமுன்னு பழகலையா?
இது பண்ணுக்குள்ள ஜாமா, அது நல்லா இருக்குமே. ஏம்மா தாயை போகாம உன் வேலையை பார்த்துட்டு மனுஷன் அவன் என்ன நிலமையில இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாமல் உன் பாட்டில் வந்து கல்வி சண்டை விட்டு போகிற. இவன் வந்து கோவமா இருக்கியான்னா என்ன சொல்லுவாங்க? ஆமாம் கோவமாக தான் இருக்கேன், என்ன இப்போ? அட நம்ம லட்சுமி அக்கா கோவப்பட்டாலும் அழகா இருக்காவ்ல. ஏக்கா நான் சொல்லியாம்லக்கா. நிர்மலா, நான் உன்கிட்ட தான் நிர்மலா பேச வந்தேன். இவன் யாரையும் என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லிடு. ஏக்கா பாருங்கக்கா, என்கிட்ட பேச மாட்டேக்காவ. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே. காலையில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கீதாவுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்துட்டு அந்த கோவத்தில் நாங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து பேசவும் நாங்களும் பேசிவிட்டோம். மற்றபடிக்கு ஒன்றும் கோவம்லாம் இல்லை. நம்ம லட்சுமி அக்கா பேசுவாங்க, கொஞ்ச நேரம் கோவமாக இருப்பாங்க, கோவம் குறைஞ்சதும் பேசுவாங்க. அட என்னக்கா சொல்கிறிய? சண்டை வந்துட்டா? ஏன்? அட அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்னமா கவலை? உங்களுக்கு தண்ணி வந்துட்டா இல்லையான்னு தானே பிரச்சனை. ஏக்கா சொல்லுங்கக்கா, எங்களுக்கு தெரியாமல் தானே கேட்கும். எதுக்கு அவளுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துட்டு? ஏன் மவனையும் நம்ம நிர்மலாக்க மாவளையும் சேர்த்து வச்சு பேசிட்டு நடக்காவ. அதுங்க ரெண்டு பாம்போல அதுங்க வேலையை பார்த்துட்டு நடக்குங்க. சின்ன வயசுலேருந்தே அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு நடக்குங்க. அந்த பிள்ளைங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அவள் பேசிட்டு நடக்கா, ஊருக்கு நடுவில் நின்றுட்டு. அந்த கோவத்தில் அவளை பிடிச்சி ஏசி விட்டு முடிச்சதுக்குள்ள நீங்கள் வந்து எங்கிட்ட சண்டை வளர்க்கிய. அட என்னக்கா சொல்லுதீங்க? அந்த கீதா அப்படியே பேசினா இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு. ஆனால் அந்த கீதா நம்ம உஷா வாழ்க்கையை தான் கெடுக்கான்னு பார்த்தா ஊரில் கிடக்கிறவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஊக்கம் நுழைச்சிட்டு நடக்கலாம். அவளை இனிமேல் சும்மா விட்டு வைக்கக்கூடாது. ஏன் மாமியாவும் நம்ம வசந்தி அக்காளுக்கு மாமியாவும் நான் வரையில் அந்த பிள்ளையை பற்றி தான் பேசிட்டு இருந்தாவ. சரி நான் தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்தேன். அது வேலைக்கு போகுது, அதனால நைட்டு லேட்டாக வருதுன்ட்டு. இது ஊர் கதையெல்லாம் பேசிட்டு தெரியுது போல். இதுக்கப்புறம் அவளை சும்மா விட்டு வைக்கக்கூடாது. ஏட்டி பிரேமா, இப்போ என்ன எதுக்கடி இழுக்க? ஏட்டி பிரேமா, குழாயில் தண்ணி வருதுடி, நான் போய் லைனில் போட்டு வைக்கேன், சீக்கிரமாக வா. வரும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடு. நம்ம நிர்மலா லட்சுமி வசந்தி உஷாவுக்குலாம் சொல்லிட்டு. பரவாயில்லக்கா, தண்ணி வந்துட்டு போல. என் மாமியா போய் லைன் போட்டு வைக்காவ, சீக்கிரமாக வாங்க. அங்கே எப்படியும் அந்த கீதா வருவா, அவளை இன்றைக்கி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். வேண்டாம் மக்களே, தேவையில்லாமல் பிள்ளைங்களை பற்றி மறுபடியும் வீதியில் நின்று பேசி சண்டை இழுக்க வேண்டாம். ஆனால் பிள்ளைங்க பேர்களுக்கு எப்படிக்கா நாங்கள் சண்டை வலிப்போம்? அவளை சும்மாவே விட்டு வைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஆமாம் உஷா, காலையில் தண்ணியே இல்லையே உன்ட்ட, எப்படி சோறாக்குன, எப்படி உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன? ஆனால் எனக்கு கொடுக்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் தூக்கிட்டு ஓடிட்டியல்ல. ஏன் வீட்டுக்காரர் ரூபா கொடுத்தா கடையில் ஒரு கேன் எடுத்து கொடுத்துட்டு போனாவ, அதை வச்சு தான் இன்றைக்கி பொழுது ஓட்டினேன். இப்போ போய் தண்ணி பிடிக்கணும் நான், அப்போ தான் நாளைக்கு பொழுது ஓட்ட முடியும். சீக்கிரம் வாங்க போவோம்.